Daily. Taste the Daily. திருச்சி மணப்பாறை அருகே சொத்தை பெற்றுக்கொண்டு உணவளிக்காத மகனை தந்தையே அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். கலிங்கப்பட்டியைச் சேர்ந்த 78 வயதான கந்தசாமி தனது சொத்துக்களை மகன்கள் இருவருக்கும் பிரித்து கொடுத்துள்ளார். ஆனால் மகன்கள் இருவரும் தந்தைக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய செலவுக்கு பணம் கொடுப்பதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மூத்த மகன் அண்ணாதுரை குலதெய்வம் ஆண்டவர் கோயிலில் கிடா வெட்டி பூசை செய்ததாகவும் தந்தைக்கு உணவு எடுத்து வந்து கொடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கந்தசாமி இரவு வீட்டின் முன்பு கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த மகன் அண்ணாதுரையை அரிவாளால் கழுத்து மற்றும் கைகளில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். முதியவர்களின் பாதுகாப்புக்கு விடியா ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. புதுச்சேரியில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் கிரிப்டோ கரன்சி மோசடி செய்த கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் பெங்களூருவில் சிக்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த அசோகன் என்பவர் ஹாஸ்பே இணையதளம் மூலம் 98 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து மோசடிக்கு ஆளானார். இது குறித்த புகாரின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் புதுச்சேரியில் 9 பேர் 2.5 கோடி ரூபாய் இழந்ததும் நாடு முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி நடந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஹாஸ்பே என்ற இணையதளத்தை உருவாக்கியது தொடர்பாக தொழிலதிபர் இம்ரான் பாஷா உள்ளிட்ட 5 பேர் பிடிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கரூர் கடை வீதியில் ஹார்ட்வேர் கடை ஒன்று மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் சேதமடைந்தன. இது சம்பந்தமாக விடிய அரசின் ஏவல் துறை ஒருவரை பிடித்து விசாரித்த நிலையில் உள்ளூர் பிரமுகரின் அழுத்தத்தால் கடை உரிமையாளர் புகாரை திரும்ப பெற்றார். இதனால் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிபட்ட நபர் விடுவிக்கப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணையில் அரசியல் தலையீடுகள் இருப்பதால் புகார்களை விசாரிக்காமல் சமரசம் செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஒப்பந்த ஊழியர்கள் வடமாநில இளைஞரை அடித்து கொலை செய்து சாலையில் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சுத்தம் செய்யும் ஒப்பந்த ஊழியர்களான உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரைச் சேர்ந்த சூரஜ், பிரதீப் ஆகியோர் கடந்த 2ஆம் தேதி நடைமேடையில் தூங்கிக் கொண்டிருந்த போது வடமாநில இளைஞர் ஒருவர் அவர்களது பையை திருட முயன்றுள்ளார். அப்போது இளைஞரை பிடித்து ஒப்பந்த ஊழியர்கள் சரமாரியாக தாக்கியதில் மயங்கிய நிலையில் வால்டாக் சாலையில் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். ரயில்வே போலீசார் அந்த இளைஞரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்தி சூரஜ் மற்றும் பிரதீப்பை பிடித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து செல்லாததே இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.